ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் சித்ரா தேவி பயங்கரமாக திட்டமெல்லாம் போட்டு நகையை திருடிக்கிட்டு வந்து இங்கே கோடீஸ்வரியோட பேக்கில் வச்சுட்டாங்க இல்லையா. இப்போ நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு கடைசியாக கோடீஸ்வரியோட பேக்கையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் சித்ரா தேவி போட்ட திட்ட பிரகாரம் அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நகையையே காணோம். சித்ரா தேவிக்கு ஒரே அதிர்ச்சி, இதில் தானே நம்ம வச்சோம், எப்படி மிஸ் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த பேக்கை திருப்பியும் சித்ரா தேவி செக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வர்ற ஐஸ்வர்யாவும் மகாவும், நீங்கள் பண்ணின எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும், நீங்களே நகையை கொண்டு வந்து இதில் தானே வச்சிங்க, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், பார்த்தது மட்டும் இல்லை அதை வீடியோ வேறையாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சித்ரா தேவியையே நம்ம ஐஸ்வர்யா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நகையை சித்ரா தேவி கையில் கொடுத்து நீங்களே கொண்டு போய் ஒழுங்க மரியாதையை அங்கே வச்சுருங்க அப்படின்னு மிரட்டிடுறாங்க. சித்ரா தேவியால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வீடியோ ஆதாரம் வேறையா இருக்குன்னு வேறையா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் உண்மையிலுமே அப்படி ஒரு ஆதாரமே ஐஸ்வர்யாக்கிட்டேயும் மகாக்கிட்டேயும் இல்லை. ஆனாலும் சித்ரா தேவியோட பிளான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் நகையை எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை வந்து அங்கே வச்சதுக்கப்புறம் பூக்குள்ளே மறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ராமாவை ஏதோ ஏற்பாடு பண்ணி எப்படியோ சித்ரா தேவி சமாளிச்சிட்றாங்க. அதே டைமில் சித்ரா தேவி இப்படி பண்ணின விஷயத்த கோடீஸ்வரிக்கு தெரியாமல் நம்ம மகாவும் நம்ம ஐஸ்வர்யாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃபைனலாக நம்ம கோடீஸ்வரிக்கு உண்மையும் தெரிய வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம்.